ரேஷ்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரி, அவங்க பேசிக்கிட்டோம். நம்ம கேண்டீன் போலாமா? என்ன ஆர்த்தி, அதான் பேசணும்ன்றான்ல, பேசு, நாங்க போறோம். இல்ல இங்கே இருங்க ப்ளீஸ். லூசு, அதான் ஏதோ பேச வரான்ல, பேசு, நாங்க போறோம். சரியா? ரேஷ்மா, ஏய் ஏன்? ஒன்னும் இல்ல சிவா. சரி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். இப்பவே பேசலாமா? ஆமா. சரி பேசுங்க. ரேஷ்மா ப்ளீஸ், இப்படிலாம் பண்ணாத, ரொம்ப ஹர்ட் ஆகுது. ரேஷ்மா பார்த்து. இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் சிவா. தொடக்கூடாதுன்னு சொல்ற, சரி புரியுது. இல்ல சிவா, அப்படி இல்ல. அது சரி, நான் உன்கிட்ட என்ன பேச வந்தனோ அதை பேசிடுறேன். நேத்து நைட் நான் உன்னை இரு 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 டேய், எடுத்தோம் அதை பத்தி பேசாதடா, வேற எதையாச்சும் பேச. அவ என்ன நினைப்பா? ஓ, சிவா அவளே கூப்பிடுறா, ஒழுங்கா நல்லா பேசிடுடோ. சிவா ரேஷ்மா, நான் கிளம்பட்டுமா? ஹே இரு 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 ப்ளீஸ் 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 டி ப்ளீஸ். சரி, என்ன சொல்லணும்? அது ஐயோ சொல்லுடா. சாரி ரேஷ்மா. ஹே சரி சரி, எனக்கு புரியுது. நான் இது சத்தியமா நான் என்ன நினைச்சுன்னு எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை ரேஷ்மா. ஏதோ ஒரு குழப்பத்தில் அப்படி பண்ணிட்டேன். சாரி ரேஷ்மா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு. ப்ளீஸ் ரேஷ்மா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் இப்படி உன்கிட்ட ஃபோர்ஸா சாரி என்னை மன்னிச்சிரு. நீ மன்னிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் எதா இருந்தாலும் பண்ணுறேன். பேச மாட்டியா? உனக்கு என் மேலே கோவமா? சிவா என்ன பண்றீங்க? இது ஆபீஸ், அது உங்க ஆபீஸ், நீங்க இப்படியே பண்ணுவீங்க? பரவாயில்ல ரேஷ்மா, எனக்கு நீ தான் முக்கியம். சரி சிவா, யாராச்சும் பாத்திர போறாங்க. எந்திரி சிவா. நீ என்னை மன்னிச்சிட்டுன்னு சொல்லு. இங்க பாரு, நான் எனக்கு புரியுது. நான் இப்போதான் இன்னும் லவ் கூட பண்ணல, இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே இப்படிலாம் பண்ணது என் தப்பு தான். ப்ளீஸ் டி, தயவு செஞ்சு மன்னிச்சிரு. சிவா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எந்திரி ஃபர்ஸ்ட். முடியாது, நீ என்னை மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் நான் எந்திரிப்பேன். சிவா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சிவா. சத்தியமா எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் நான் எப்படி இருந்தேன்னு உனக்கு தெரியும், இப்ப எப்படி இருக்கணும் உனக்கு தெரியும். என்னை பத்தி எல்லாமே உனக்கு தெரியும் சிவா. நீ என்னை நம்புற, முழுசா நம்புற. என்னோட பாஸ்டோ இல்ல என்ன நடந்துச்சோ நீ எதையுமே நீ இது வரைக்கும் அதை பத்தி கேட்டதும் இல்லை, கவலைப்பட்டதும் இல்லை. அதனாலே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சிவா. நான் எப்படி இருந்தேன் அப்படியே நீ ஏத்துக்கிட்ட. ஏய் நான் இரு சிவா, நான் பேசணும். நீ என்ன மட்டுமே பார்த்து, என்னோட கேரக்டர் பார்த்து நீ என்ன லவ் பண்ண சிவா. நானும் உன்னை லவ் பண்ணேன். ஆனா அன்னைக்கு அப்படி நடக்கும் நான் சத்தியமா எதிர்பார்க்கல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிரீத்தி தான். என்னை மன்னிச்சிடு சிவா. ஐ லவ் யூ. சீரியஸாக தான் சொல்றியா? நான் ஒன்றும் உன்னை வற்புறுத்தலையே. ஒருவேளை நேற்று நான் உன்னை அப்படி பண்ணதுனால நீ ஒன்றும் சொல்லலையே. இல்ல சிவா, நான் உன்னை ஃபர்ஸ்ட்ல இருந்தே லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சிவா. உண்மையாவா சொல்ற? நிஜமாவா? ஆமா சிவா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ நீ என்னை விட்டு போக மாட்டல்ல? நான் உன்னை விட்டு போக கூடாதுன்னு நேற்று நீ அப்படி பண்ண. ஐயோ சாரி டி, சாரி. ஆனா ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். எதுவாக இருந்தாலும் கேள் ரேஷ்மா. நீ என்ன மேரேஜ் பண்ணிப்பா தானே? என்னை விட்டு போக மாட்டியே? என்னன்னு புரியலையே தேவதைய தலையற்கே நான் பிடிக்க இப்ப நினைச்சேன். சிவா நான் உன்னை விட்டு எப்பயும் போக மாட்டேன்டி. நீ எனக்கு தான். நான் சத்தியமா உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன். தேங்க்ஸ் சிவா. இப்போ நான் உன்கிட்ட தேங்க்ஸ் கேட்டேனா? லவ் யூ ரேஷ்மா. எப்படியோ நீ என்னை ஏற்றுக்கிட்ட, எனக்கு அது போதும். கண்டிப்பாக நான் உனக்கு யாருக்கும் விட்டு தர மாட்டேன். சார் சார் ஐயோ சார், நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறீங்கன்னு தெரியுது. பட் ஆனால் இப்படி வெளிப்படையாக பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும்ல. ஓ சாரிடா, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதான் சால்வ் பண்ணலாமேன்ட்டு வந்தேன். நல்லா சால்வ் பண்ணீங்க. யாராச்சும் பார்த்துருந்தாங்கன்னா என்ன ஆகுறது? ஏன் சார்? சரி சரி, நீங்கள் போங்க. சரி ரேஷ்மா, வரியா? கேபின் போகலாம். இல்ல நான் கேண்டீன் போறேன். எல்லாரும் அங்க தானே இருக்காங்க. சரி, நான் கிளம்புறேன். சார் டேய் போகிறேன்டா. சார், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தான் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ண நினைக்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். பரவாயில்லையா? சரி சரி, நான் கிளம்பிட்டேன். பாய் ரேஷ்மா.
என்ன சீனியர், ஒரு வழியாக நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க போலயே. என்னடா சொல்றீங்க? அட சீனியர், எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆர்த்தி சீனியர் சொன்னாங்க ஆல்ரெடி சிவா சார் உங்களை லவ் பண்ணாருன்னு. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்க போலயே. ம், ஆமாண்டா. சரி சரி, ட்ரீட் வச்சிடணும். என்ன ட்ரீட்டா? ஆமா, இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்கல்ல, ட்ரீட் வைங்க. சரிடா, சரி வாங்க கேண்டீன் போலாம். சரி வாங்க. என்ன சிவா, நான் ஒழுங்கா பேசியிருப்பானா? பேசியிருப்பாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்துருப்பாங்க. எல்லாரும் அதில் தேடிட்டீங்கடி. ஆனால் நான் தான். விடு வர்ஷா, விடு. அட ஆமாம்ல வர்ஷா, நீ சூப்பர் தெரியுமா? அப்படியா? ஆமாம். அட போங்கடி. சீனியர், டேய் வாங்கடா. ஹே ரேஷ்மா, அதுக்குள்ளே பேசிட்டியா சிவாட்ட? அட என்ன சீனியர், இவங்க பாட்டுக்கு ஆஃபீஸில் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னது இது? நான் கூட ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டுல இருப்பாங்கன்னு நினைச்சேன். அதானே, ரேஷ்மா பேசவே மாட்டாங்கன்னு நினைச்சேன். சரி சரி விடுங்க, கலாய்க்காதீங்க. என்ன சமாதானம் ஆயிட்டீங்க ரெண்டு பேரும்? சீனியர் ரொம்பவே சமாதானம் ஆயிட்டாங்க. டேய் நீங்களும் வாடா. சரி சரி, ட்ரீட் வைக்கிறதானு கூப்பிட்டு வந்தீங்க, மறந்துடாதீங்க. ஓ, அப்ப இன்னைக்கு ரேஷ்மாவோட ட்ரீட்டா? ஆமாண்டி. சரி வாங்கடா, வந்து உட்காருங்க. ஹே, ஹே விஸ்வா. என்ன சிவா என்ன பண்றான்? சிவாவும் ரேஷ்மா ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா? நல்லா சேர்ந்தாங்களே. அமைதியா இரு. என்ன? ப்ரோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்படியா? சரி சரி. ஆமா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம்? விஸ்வா, இதுல உனக்கு டவுட் வேணுமா? பிரீத்தி தான். அவளுங்களெல்லாம் எதுக்கு நீங்க இன்னும் சும்மா விட்டு வச்சிருக்கீங்க? பார்க்கலாம், ஒரு வழி பண்ணணும்னு தான் நினைக்கிறோம், பார்க்கலாம். சீனியர், அந்த பிரீத்தியா? அவ என்ன பண்ணா? சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் உங்களுக்கு எல்லாத்துக்கும் காஃபி கொண்டு வரேன். சரி விஸ்வா. என்ன சீனியர் சொல்றீங்க? இப்படி இல்லாம பண்ணுவாங்க? அட ஆமா, அவளுக்கு எப்பயுமே எங்களை எப்படியாச்சும் பிரிக்கணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், கொலை பண்ணணும், இப்படியே தான் நினைப்பாளுங்க. கவலையை விடுங்க, அந்த எம்லியை நாங்க பாத்துக்கிறோம், பிரீத்தியை நீங்க பாத்துக்கோங்க. ஆமாண்டா, இப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போறோம் பாத்தியா, வச்சு வேலை வாங்குறவளுங்க. ஆமா சீனியர், கவலைப்படாதீங்க, ஒரு வழி பண்ணிடலாம். ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? பர்குடி சிஸ்டர், சாந்தி சிஸ்டர், அம்புஜம் சிஸ்டர், ஹாய். மனிஷா சிஸ்டர், ஹேமமாலி சிஸ்டர், பவித்ரா விஜய் சிஸ்டர், ஹாய். சரண்யராஜ் சிஸ்டர், திவ்யா சிஸ்டர், பிரித்தி லவ்ஸ் வீடியோ சிஸ்டர், ஏஞ்சல் சிஸ்டர், அனுஷ்கி சிஸ்டர், ஹாய். எப்சிபா சிஸ்டர், சுதா சிஸ்டர், ஜோதிகாரோ சிஸ்டர், அகஸ்தியா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் ஐஸ்வர்யா தங்கம். தனன் ஃபாத்திமா சிஸ்டர், மகிஷாலினி சிஸ்டர், சங்கீதா சிஸ்டர், சுமித்ரா சிஸ்டர், ஹாய், எப்படி இருக்கீங்க? அனிஷ் ஃபாத்திமா சிஸ்டர், பவித்ரா முருகேசன் சிஸ்டர், ஜோதி, எப்படி இருக்கீங்க? ஹாய். ஹாய் ஜனனி முத்துக்குமார். அபர்ணா சிஸ்டர், சாஃப்ரின் சிஸ்டர், அஞ்சலி ஹரி சிஸ்டர், ஹாய். 3 குட்டீஸ் என்ன பண்ணுறாங்க? நதியா சிஸ்டர், நிதர்ஷினி சிஸ்டர், பிரியதர்ஷினி சிஸ்டர், அப்பு ஜானு சிஸ்டர், ஹாய். ஷாலினி சிஸ்டர், கிருஷ்ணவேணி சிஸ்டர், ஹாய். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கணும், ஓகேவா? பாய். ஏண்டி, அந்த பிரீத்தி எப்போ கூப்பிட்டோம்? எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? உனக்கு விருந்து வைக்க. வேற எது கூப்பிடுவாங்க? வேலை செய்யறதுக்கு தான். சரி, என்ன வேலை? இந்த பாரு, இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு, நிறைய பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அப்புறம் ஜூனியர் பசங்க கிட்ட நான் சொல்றத ஒரு பென்ட்ரைவ் கொடுக்குறேன், அதை கொண்டு போய் கொடுத்துரு. இங்க இருந்து ஒரு 5 ஸ்டெப்ஸ் தள்ளி வச்சீங்கன்னா அவனுங்க இருக்க போறாங்க, கொடுக்க மாட்டீங்களா? ஹே, என்ன எதிர்த்து பேசுற? நாங்க சொல்றதை செய்யணும், அதானே உனக்கு இங்க வேலை. சரி விட்ரி, செய்யலைன்னா போட்டோம், அவளுக்கு தானே சேலரி கட் ஆக போகுது. என்ன எழுத்து? இல்ல நான் செய்யறேன். அப்படியா? சரி, ஃபர்ஸ்ட் ரேஷ்மா ஒரு ஒர்க் கொடுப்பா, போய் அவள்கிட்ட கேளு. என்ன அவகிட்டயா? ஏன் நீங்க கொடுக்க மாட்டீங்களா? சொல்றதை செய்யி போ. டச்சா, இவகிட்டலாம் போய் நிக்கணும்னு தலை எழுத்து. ஏதாச்சும் திருப்பி பாக்குதா பாரு. பிரீத்தி, உனக்கு என்ன வேலை? இங்க வந்து எதுக்கு நீங்க சும்மா நின்று திரும்பிட்டு இருக்க? ஏதோ வேலை செய்யணுமாம். என்ன என்கிட்டயா கேக்குற? இல்ல, உன் பக்கத்துல இருக்காளே அவ. ஏன், அவளுக்கு பேர் இல்லையா? இன்னும் தானே பேசிட்டு இருக்கான், அவளுக்கு சத்தியமா கேட்கல. பேரை சொல்லி கூப்பிடு. ஐயோ, ரேஷ்மா. என்ன பேட்டி குட்டியா? ஒரு 2 மினிட்ஸ் ஒரு நிமிஷம். 2 மினிட்ஸ்ன்றா, ஒரு நிமிஷம்ன்றா, என்ன பைத்தியம் மாதிரி வளர்றா. என்ன? இல்ல ஒன்றும் இல்லை. சரி சீக்கிரம் போய் நான் ஒரு மெயில் பண்ணி விட்டுருக்கேன், அதை பிரிண்ட் எடுத்துற ஓடு. என்ன செய்ய மாட்டியா? இல்ல இதோ செய்யறேன். டேய், சீக்கிரம் கொடுங்கடா பென் டிரைவ. சீனியர், ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க.
வேணும்டா அவளுங்களுக்கு. எப்போ பார்த்தாலும் யாரையாச்சும் ஏதோ ஒன்று பண்ணணும்னே நினச்சிட்டு தெரியுறாளுங்க. மச்சான் இன்னைக்கு வாங்குற வேலையில நாளைக்கு ஆபீஸ் பக்கமே வர மாட்டாளுங்கடா. இவங்க பாரு. கொஞ்சம் பாவமா தாண்டி இருக்கு. பாவமா இருக்கா ஏண்டி? அவ்வளவு நான் பண்ணதுல கால்வாசி கூட பண்ணல சரியா? அதானே ஆத்தி, ரொம்பலாம் இறக்கம் காட்டாத. சரி சரிடி, தோணுச்சு சொன்னேன். மேடம் நீ எங்க ஏஞ்சி நிக்கிற? நானும் உங்க கூட கடைக்கு வரேன். என்ன நீ இங்கே இருறி, நாங்க போயிட்டு வந்துடுறோம். நானும் தான் வருவேன். சரி வா. மச்சான் என்ன சார், என்ன குஷியா வர? மச்சி ரேஷ்மா என்ன மன்னிச்சிட்டா. என்ன உண்மையாவா? அது மட்டும் இல்ல, அவளே என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டா. என்ன எப்படி அவ்வளவு சீக்கிரத்துல ஒண்ணா மனுச்சா? இரு நான் போய் கேக்குறேன். துர்கா ப்ளீஸ் டி, அண்ணா பாவம் இல்ல. யார் நீ? சரி சிவா வா நம்ம வெளில போலாம். எங்கடா? டேய் மதியானத்துக்கு ஃபுட்டு வாங்கதான்டா. போலாம் வாங்க. சிவா என்ன? வெளில போறோம்ல, ஆமா. ஐஸ்கிரீம் வாங்கி கூட. ஏய் உனக்கு வாங்கினா எல்லாத்துக்கும் வாங்கணும்ல. அப்ப வாங்கு. என்ன? அதான் ரேஷ்மா லவ் பண்றேன்னு சொல்லிட்டால, ட்ரீட் வாங்கி கொடு. சரி வா. டேய் பார்த்து போயிட்டு வாங்க. சரிடா. என்ன சார், உங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் ஓகே தானே உங்களுக்கு? ஷோர், இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்போ இதுல சைன் பண்ணிடுறீங்களா? அஃப்கோர்ஸ், ஒய் நாட். அப்பாடி கடவுளே, எப்படியாச்சும் சீக்கிரம் இந்த மீட்டிங் முடிச்சுட்டு போயிடணும். இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கணும். எஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். ஐயோ திரும்பிட்டானே. சார் நம்ம மீட்டிங்க்கு வந்திருக்கோம். சோ வாட்? இதுக்காக பொண்ணு பார்க்க கூடாதுன்னு இருக்கோம். சார் அடக்கி வாசிங்க. அமைதியார். நீ என்னடா வா. வாவ், வாட் பியூட்டிஃபுல். சார் வேணாம் சார். ஏய் ஷட் அப் யுவர் மவுத். அது சரி, எந்த இடத்துல போனாலும் எந்த பொண்ணையாச்சும் பார்த்தாலும் இப்படிதான் பண்ணுவாங்க. பட்டங்க மாட்டானே. ஆத்தி, how can I help you? Nothing sir, it's not important. Now I live. Sure? Yes sir, nothing. Thank you. Hey Sri, இங்க மீட்டிங் நடக்குது போல, தெரியாம வந்துட்டோம், வா போலாம். Excuse me? Wow, what a girl. ஐயோ டே அருண், அவசரப்பட்டு கோவப்பட்டாதுடா, அமைதியா இரு. டேய் அவன் என் ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கான், எப்படி அமைதியா இருக்க முடியும்? டே அருண், நான் சொல்றதை கேளு. அவன் பேசிட்டு போயிடுவான். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, நமக்கு இது ரொம்ப முக்கியம். ஏங்க வேற யாருமே இல்லையா? இவனை வச்சுதான் நடிக்க வைக்கணுமா? டேய் இவன் செம்ம ஃபேமஸ்டா, அதை செஞ்சு அமைதியா இரு மச்சான். சரி பேசிட்டு தானே இருக்கான், பாத்துக்கலாம். Sir, you need any help? யா ஐ நீட். But sir, I have work sir, so please. ஹே தமிழ்லயே பேசலாம். சார் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். டே சார் நீங்க ஃபர்ஸ்ட் சைன் பண்ணணும்ல, அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிடுறீங்களா? ஏய் ஸ்ரீ வாடி, சீக்கிரம் போயிடலாம். ஒரு நிமிஷம். ச்சே, இந்த பொண்ணு எங்க போனா? எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். இப்போ வந்தாங்கல்ல அந்த பொண்ணு, அவங்க இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓ, உங்க பேரு? ஏன் சார் அதை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல அழகான பொண்ணுங்க பேர் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லையே. டேய் சார் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சைன் பண்ணுங்க, அப்புறம் எதாவது பாத்துக்கலாம். சார் ஆமா சார், அவங்க சொல்றது கரெக்ட் தான், வாங்க. ஓகே டன். டேய் இவளோட ஒர்க்கை முதல்ல சீக்கிரம் முடிச்சு பேக் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சு விடுங்க. சரி மச்சான் கோவப்படாத. டேய் எப்படிட்ட கோவப்படாம இருக்க சொல்ற? அவன் ஏன் ஆர்த்தி ஏன் முன்னாடியே அழகா இருக்கான்னு வந்து இன்னொருத்தன் சொல்லிட்டு இருக்கான். டேய் இந்த ஷூட்டிங் முடியறதுக்குள்ள என்ன ஆக போறோமோ தெரியலடா.